இல்லை, இது முக்கியமாக வந்து இப்போ யார் பாஜகவுக்கு எதிராக இல்லைனா ஹிந்துத்துவாவுக்கு எதிராக ஒரு கொள்கை ரீதியாக யார் பேசுகிறார்கள், என்ன ஒரு மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு கூடாரம், அதில் சர்க்கஸ் கூடாரம் மாதிரி, அதில் ஹிந்துத்துவாவும் இருக்கும். நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பேச்சுக்கள்லாம். இங்கே கூட சிலரை வந்து ஹிந்துத்துவ ஆளுகள்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தாத்வீகமாக இல்லைனா ஐடியாலஜிக்கல் லெவலில் வந்து பாஜகவை எதிர்கொள்ள முடிய மாட்டேங்குது. அங்கே தான் ஒரு திராவிடியன் மாடல் என்ற அந்த ஒரு 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 கொள்கை ரீதியாக ஒரு மாற்றம் வருகிறது. இதுதான் அவங்க பயப்படுறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தொடக்கத்தில் பிஜேபி சொல்லிட்டு வந்தது, அது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சொன்னது காங்கிரஸ் முக்த் பாரத். ஆமாம், அது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சாங்க. ஏன்னா காங்கிரஸ் அவர்களுக்கு நேரடியான ஒரு பிரின்சிபல் அப்போசிஷன், ஒரு பிரைமரி எனிமி. ஆனால் மாநில கட்சிகள்ன்றது வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தமிழ்நாட்டை தாண்டி செல்வாக்கு இல்லை. மார்க்சிஸ்ட் ஆட்சி செய்கிற ஒரே மாநிலம் கேரளா. மம்தாவுக்கு பெங்காலை விட்டு அவங்களுக்கு பெரிய ரீச் இல்லை. பட் அவங்க வந்து நரேந்திர மோடி அவர்களோடு பிரதமர் பதவிக்கு மல்லு கட்டுற இடத்துல இல்லை. இப்போ காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொன்னவங்க மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் அப்படின்னு வர்றதுன்றது அடுத்த ஸ்டேஜாக இதோடது இல்லை. இது ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் இந்த பொலாரிட்டி வருது இல்லையா? அதாவது ஹிந்துத்துவாக்கு இன்றைக்கி மாற்று என்பது இன்றைக்கி திராவிடியன் மாடல் தான் இருக்குதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்தியாவில். கம்யூனிஸ்டுகள் கிடையாது இன்றைக்கி. சாரி சார், அருணன் சார், மன்னிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்ன இந்தியா முகத்துவம் என்ன பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி இருக்கா இல்லையா, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களா இல்லையா, மக்களுக்கான உரிய வேலைகள் நடக்குதா இல்லையா, ஏன் ஒரு ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து மிச்சம் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், அதை பற்றி ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீபின்னு சொல்லிட்டு அதே மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் மறுபடியும் ஏன் கொடுக்க வேண்டும்? அதே மாதிரி தான் பல இடங்களில் இப்போது காலை சிற்றுண்டியிலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து தமிழகம் செய்கின்ற அதே விஷயங்களை வந்து பாக்கி இருக்கிற மாநிலங்கள் வந்து காப்பி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிடியன் மாடல் சொல்கிறோம். அப்போது நாடு முழுக்க வந்து இன்னைக்கு இருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியை பற்றியும் அதே மாதிரி இந்த விஷயங்களை பற்றியும் பரவலாக டிஸ்கஸ் பண்ணுறது. அது அவர்களுக்கு பெரிய உறுத்தல் கொடுக்கிறது. பெங்காலை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து பணியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார்கள். இன்னும் போன முறை வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். சுவேந்த அதிகாரி அது மாதிரி ஒரு பெரிய ஒரு கூடாரமே காலியாச்சு. டிஎம்சியில் இருந்து தமாகான்னு சொல்கிறேன், திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு பெரிய ஒரு கூடாரமே காலியாகி மம்தா பானர்ஜியோட லெஃப்ட் ரைட் சென்டரா இருந்த எல்லாருமே பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாரும் போனவர்கள், அதாவது இந்த சாரதா ஸ்கேம் நாரதா ஸ்கேம்லாம் சொல்லிட்டு அனைவர் மேலும் கேஸை போட்டு அப்படியே பாஜக வந்து சலவை இயந்திரத்தில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சீட் கொடுத்து எல்லாருமே பலரும் ஜெயிச்சு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு கூட டிஎம்சி ஜெயிச்சு வருது, திரிணாமுல் ஜெயிச்சு வருது, மம்தானால ஜெயிச்சு வருது. அப்போ அதனால் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய உறுத்தல் இருக்கிறது. இவ்வளோ எஃபர்ட் போட்டு கூட நம்மளால் முடியலையே என்ற அந்த விஷயம் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்களில் வந்து கூர்மையாக குரல் கொடுக்கக்கூடியது, டீலிமிட்டேஷன்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து கூர்மையாக குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாநிலங்கள் தான். ஓகே, வேற யாருமே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர பாக்கி யாருமே ஒன்றும் பேச போறதில்லை என்றதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு இஷ்யூல நாயுடு ஏதாச்சும் இஷ்யூல பேசியிருக்காரா, நிதிஷ்குமார் ஏதாச்சும் இஷ்யூல பேசியிருக்காரா, என்சிபி இவர்கள் என்சிபி எல்லாரும் ஒன்னா ஆக போறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக ஒரு எதிர்கட்சியும் ஒன்றை பற்றியும் பேச மாட்டேங்குது. பாஜகவோட அப்படி ஜக்குன்னு போட்டு நின்னா நமக்கு அப்படியே கட்சியை வளர்த்துக்கலாம், கட்சியை வந்து வளர்த்துக்கலாம் இல்லை காப்பாற்றிக்கலாம் என்ற நிலை இருக்கிறார்கள். அதற்கு நேர் எதிராக திரிணாமுலும் கம்யூனிஸ்டுகளும் இங்கே திமுகவும் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.